வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோடு எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரோஹிணிக்கு சிட்டி கால் பண்றாரு. இதை பார்த்த உடனே ஒரு ரோஹிணிக்கு ஒரே ஷாக்கு. என்ன இவன் வீட்டில் இருக்கும்போது கால் பண்ணிட்டு இருக்கான், அப்பப்போ பண்ணிட்டு இருக்கான், நம்ம எப்போ மாட்ட போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரோஹிணி போன் அட்டன் பண்றாங்க. இன்னும் சிட்டி உனக்கு பிரச்சனை, இப்போ எதுக்கு நான் வீட்டில் இருக்கேன், நீ எதுக்கு இப்போ ஃபோன் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ சிட்டி சொல்றாங்க, மேடம் கட்டாதீங்க மேடம், அந்த வீடியோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, இல்லை சிட்டி எனக்கு அதை பத்திலாம் தெரியாது, நான் எதுவுமே சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் வந்து நான் வேணா யூனிவர்சிட்டி போய் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிட்டி சொல்றாங்க, சரி மேடம் கொஞ்சம் சீக்கிரமா இருந்தாலும் சொல்லுங்க, எனக்கு எப்படி தெரியும் நீங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. ரோஹிணி ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த மாதிரி சிட்டி போன் பண்றதா மனோஜ் பார்த்தானா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீதா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா கடல்ல இருந்து பூ வித்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல போலீஸோட அம்மாவும் கோயிலுக்கு வராங்க. வந்த உடனே சீதா பார்த்த உடனே எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, அப்ப நீ பார்த்தனால பாரு என் உடம்பு எவ்வளவு நல்லா இருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சீதா சொல்றாங்க, ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா என்ன கோயிலுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமாம்மா கோயிலுக்கு தான்மா வந்தேன், கொஞ்சம் பூ கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி கேட்ட உடனே சீதா வேலை செய்யறது ரொம்ப பொறுப்போட வேலை செய்யறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பூ வாங்கிட்டு கோயிலுக்குள்ள போறாங்க. போன உடனே அந்த போலீஸ்கார்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு சொல்றாரு, என்னம்மா நீ யாரையோ பார்த்து இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னடா யாரோ அப்படின்னு சொல்றேன், நான் எவ்வளவு நல்லா இருக்கேன்னா அதுக்கு அவதான்டா காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி கோயில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வராங்க. வந்த உடனே அவங்க அம்மா பார்க்குறாங்க. அது இல்லாமல் சத்தியம் வராங்க. வந்த உடனே சீதா வந்து எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இதுதான் எங்கள் அம்மா, இதுதான் என் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க அப்பா வந்து அங்கே தான் ஜூஸ் கடை போட்டிருந்தாரு. இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரொம்ப பொறுப்பாக இருக்கான்னு சொல்லி அவங்க ரொம்ப நினைக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க. இதை பார்த்த உடனே அந்த போலீஸ்காருக்கு ஒரு விதமான அன்பு வருது. ஓகே இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் மீனா முத்தும் வராங்க. வந்த உடனே அம்மா எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்துன்னு கேட்கறாரு. அப்ப மீனாவும் பூ கட்டிருக்காங்க. அங்க போய் உட்காராங்க. உட்காந்த உடனே பூ கட்டிட்டு இருக்காங்க. பூ கட்டும்போது இந்த மாதிரி கிறிஸ்து பேச்சு எடுக்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி கிறிஸ்து வந்து இங்கதான் இருக்கானாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, என்னம்மா சொல்ற, அவங்க எங்க இருந்தா உனக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதாம எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.